சீக்ரெட் சொல்லுங்கள் பாஸ். ஆஃப் த ரெக்கார்ட். அதான் ரொம்ப முக்கியம். இவர் நம்ம அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்துட்டு போனார். மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை வந்து உருவாக்குது தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறாங்க. மாநில உரிமை அது இதுன்னு பேசினா கூட டிஃபன் கரியரில் சிஎம் வீட்டில் இருந்து ஹோம் மினிஸ்டருக்கு சாப்பாடு வந்துச்சு. இவரும் திடீர்னு சந்தித்து பேசினாங்க, 50 நிமிஷம் பேசினாங்க. நிறைய அரசியல் மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, என்ன நடந்துச்சாங்க? அது நேற்று டிஃபன் கொடுத்தாரு. சரி, சப்பாத்தி சப்ஜி ஆ ஏதோ கொடுத்துருப்பாரு போல். அந்த மாதிரி ஏதோ கொடுத்து வீட்டிலேருந்து எடுத்து ஹோம் மேடு, ஆ நீங்கள் வெளியில் சாப்பிடாதீங்க, வந்து இப்போ தான் வந்திருப்பீங்க, நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாரு போல். சரி சரி. நைட்டு மீட் பண்ணும்போது முதல் நாள் நைட்டு மீட் முதல் நாள் மஸ்ட் மீட் பண்ணி ரிசீவ் பண்ணிவிட்டு ம் நம்ம ஏர்போர்ட்டுக்கு சொல்லியிருந்தோம். நம்ம ஏர்போர்ட் போக மாட்டார், ஒரு ஹோட்டலில் தான் ரிசீவ் பண்ணான்னு சொன்னோம். ஆ அதே மாதிரி அந்த ஏர்போர்ட்டுக்கு ஹோம் செக்ரட்டரியும் சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் அமல்ராஜும் ஹோம் செக்ரட்டரி திரு மணிவாசன் தான் போய் ரிசீவ் பண்ணாங்க. ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணாங்க. ம் ரிசீவ் பண்ண பின்னாடி அப்புறம் அப்படியே நேராக அவர் ஹோட்டலுக்கு கிளம்பி போயிட்டார். ம் போன உடனே அங்கே வந்து சீஃப் செக்ரட்டரி அண்ட் சிஎம் எல்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு நைட் வந்து டின்னருக்கு வந்து அவர் வந்து அந்த இதை கொடுத்தாரு. சிஎம் சப்பாத்தி, ஹோம் மேட் சப்பாத்தி ம் அண்டு சப்ஜிஸு அந்த காயெல்லாம். அவருக்கு என்ன பிடிக்குங்கிறத ஃபுல் வெஜிடேரியன் தான் கொடுத்தாரு. ம் அவர் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார். சாப்பிட்ட அப்புறம் இன்னைக்கு காலையில் அதை வந்து சொல்லியிருக்காரு, நைட் கொடுத்த சாப்பாடு நல்லா இருந்துச்சு, அப்படின்னு சொல்லி சாப்பாடு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ம் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ். ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஹோம் மினிஸ்டர் வந்து ம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டின்னர் அப்படின்னு சொல்லி. எல்லாரும் ஒரு காரியம் ஆகணும்னு ஐஸ் வைப்பாங்க. ஆ, இவர் சப்பாத்தியும் சப்ஜியும் வச்சிருக்காரு. சப்பாத்தி சப்ஜி வச்சு அடித்து முடிச்சிட்டாரு. ம் அதுக்கப்புறம் காலையில் ஒரு 10:30க்கு மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. சரி சரி. ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1:45 வரையும் போயிருக்கு. ம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, அதே மாதிரி புதுச்சேரி வந்து புதுச்சேரி வந்து கோவத்தில் இருந்தார் போல ஏதோ. இல்லை அப்படிலாம் இல்லை, அவர் வரல. அதனால் அவர் கவர்னர் அனுப்பிச்சுட்டார், கைலாஷ்நாதர் கவர்னர். அது 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து அந்த புதுச்சேரி மாநிலத்துக்கான அதிகாரம் அப்படிங்கிறது கவர்னர் கையில் இருக்குது. ம் சிஎம் வந்தால் கூட கவர்னருக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்கும். ம் அதனால சிஎம் வரல அப்படின்னு. இன்னொன்று அந்த ஆட்சி அமைக்கிறதுல, அமைச்சர் பதவி கொடுக்கறதுல, ஆ அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறதுல நிறைய பிரச்சனை. ஆ அதில் அமித்ஷா மேலே கொஞ்சம் அவர் ரங்கசாமிக்கு கோபம் ஆ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எது உண்மை அப்படிங்கிறது அது அது இருக்குது, அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறது உண்மை தான். அதில் அவங்களுக்கு இருக்குது, ம். வருத்தங்கள் இருக்குது. ஆல்ரெடி அவங்க வந்து பிஜேபியில் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா அந்த டையூ டாமன் அந்தமான் நிக்கோபார் இருக்குல்ல, ஆமாம், அவங்களும் வந்துருக்காங்க. அவங்களும் வந்திருந்தாங்க. இன்றைக்கி மீட்டிங் வந்திருந்தாங்க. அந்த நாடும் வந்துருந்துச்சு. அதனால் வந்து அந்த ஸ்டேட் வந்துருந்துச்சு. யூனியன் டெரிட்டரி இருக்காங்களே, 2 புதுச்சேரியும் அந்தமான் நிக்கோபார் வந்திருந்தாங்க, அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ இந்த யூனியன் டெரிட்டரி ஃபுல்லாக வந்து என்னன்னா எப்பயுமே வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சு வந்து அவங்க நினைக்கிறாங்க. அவர் வந்து மத்திய அரசு வந்து அவங்க கண்ட்ரோலில் நினைக்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஃப்ரெஞ்சு அப்புறம் வந்து காலனி ஆதிக்கத்தில் இருந்தனால வந்து ஒரு நிறைய விஷயங்கள் சப்ஜெக்ட் இருக்குது அதில். ஸோ பாதுகாப்பு வந்து நிறைய விஷயங்கள், ஏன்னா சிட்டிசன்ஷிப் நிறையா இருக்காங்க. பாண்டிச்சேரியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு நிறையா இருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் அவங்க வந்து எப்பயுமே நிறைய டூரிசம் நிறையா இருக்காங்க. ஸோ அது எப்பயுமே மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாடில் இயங்குற கண்ட்ரோலாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ விஜய் வந்து அந்த டீலிமிட்டேஷன் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து விட்டு கொடுத்துட்டாரு மாநில உரிமையை அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை அது என்ன பேசணும், ஒரு 5 சப்ஜெக்ட் பேசுனாங்க. மொத்தம் வந்து அஜெண்டா எல்லாருக்கும் அஜெண்டா கொடுத்துருந்தாங்க. சரி, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். ஆமாம், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு அஜெண்டா என்னென்ன பேசணும், என்ன சப்ஜெக்ட் பேச போகிறாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. கோரிக்கை வச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து நம்மளால் வந்து நீட்டு, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, அப்புறம் தொகுதி வரையறை, சரியா டீலிமிட்டேஷன் பற்றி பேசியிருந்தார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து போதை, ட்ரக்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நிதி பகிர்வும் பேசியிருந்தார். அதிகமாக நிதி பகிர்வும் பேசியிருந்தார். நதிநீர் பிரச்சனைகள் பற்றி பேசியிருந்தார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து லேண்டுனா அப்படின்னா மத்திய அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நிறைய லேண்டு கொடுத்துருக்கோம். அவங்களோட நிறுவனங்கள் மத்திய அரசு நிறுவனங்களுக்கு நம்ம தமிழ்நாடு லேண்டு கொடுத்துருக்கோம். பிஎஸ்என்எல், அப்புறம் நிறைய வந்து நிறைய அதுவும் கொடுத்துருக்கோம். அதில் செயல்படாத நிலங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம் ஆமாம். ஒரு சுதந்திரத்துக்கு பின்னாடி கொடுத்தது. அது ஆல்மோஸ்ட் 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 60 வருஷம் 70 வருஷம் ஆச்சு. அப்போ அந்த நிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து மத்திய அரசு வந்து என்ன பண்ணுறாங்க, சில நிறுவனங்களை வந்து காலாவதியானால வந்து அந்த நிலங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிக விலைக்கு ஆக்ஷனில் விடுறாங்க. அவங்களே ஏலம் விட்டு அவங்களே அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க. இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நம்ம கொடுக்குறது மினிமம் 10 ஏக்கர் டு மோஸ்ட்லி 200 ஏக்கர் 300 ஏக்கர்லாம் கொடுத்துருக்கோம். 300 ஏக்கர் 1000 ஏக்கர் வரலாம் கொடுத்துருக்கோம் நம்ம மத்திய அரசு திட்டங்களுக்கு. ஆவடிலாம் 1000 ஏக்கர் மேலே. அதனால் வந்து என்னன்னா இப்போ நாளைக்கு வந்து இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து நிலத்தை வந்து கொடுக்குறனால வந்து அந்த நிலங்கள் வந்து இன்றைக்கி விலை வந்து எங்கேயோ உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு. நிலங்கள் தனியாருக்கு போயிடுது. தனியார் அவங்க ஆக்ஷன் விட்றாங்க, ஏலத்துக்கு விட்றாங்க. ஏலத்தை விட்டோடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நிலங்கள் எடுக்கிறதுக்கு வந்து போட்டி நடக்குது. அந்த பணங்கள் நிறைய மத்திய அரசுக்கு போகுது.
போகிறனால வந்து நம்ம என்ன பண்ணாங்கன்னா வந்து சப்ஜெக்ட் பற்றி பேசுனாங்க. சரி ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா சிஎம் இருக்கார் பார்த்தீங்கன்னா டிகே சிவகுமார். டிகே சிவகுமார் வந்து பயங்கரமாக ஒரு விஷயம் சொன்னார் இன்றைக்கி. என்ன சொன்னாருன்னா, ம். பெங்களூரில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிலங்கள் வந்து தாறுமாறாக ஏறிடுச்சு ரேட்டு. ஆ. ஸோ பெங்களூர் நாங்கள் வந்து அதிக நிலங்கள் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஹைடெக் சிட்டிங். எல்லாமே வந்து ஐடி சிட்டி அதுன்னு பெரிய போச்சு. அந்த நிலங்கள் வந்து விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10,000 கோடியிலேருந்து 20,000 கோடி வரை மினிமம் 1000 கோடிலாம் போகுது. ஸோ அந்த நிலங்கள் வந்து நாங்கள் வந்து நீங்கள் எங்கிட்ட திருப்பி ஒப்படைக்கணும். நீங்கள் ஒப்படைக்கணும் மாநில அரசிட்ட இருந்து வாங்கின நிலத்தை நீங்க மாநில அரசிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லி எதுக்கு ஏழை விடுறீங்க தனியா இருக்கு அப்படின்னு அதில் பார்ப்போம் அப்படின்னா, இல்லை பார்ப்போம்லாம் இல்லை, நீங்கள் கொடுக்கலாம், நான் பட்டா கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. சிவகுமார் வந்து நீங்கள் யாருக்கு விற்கிறீங்களோ அவனுக்கு நான் பட்டா கொடுக்க மாட்டேன், அரசியல் தான் கொண்டு வந்து வைப்பேன், பட்டா வாங்க முடியாது, அவன் சுப்ரீம் கோர்ட் போனாலும் வாங்க முடியாது, இதுதான் மாநில அரசோட உரிமை, அது எங்கனாலும் எங்களுக்கு தான் வரணும்னு சொல்லி நிலம். ஏன்னா இப்போ சாதாரணமாக ஒரு குடிமகன் வந்து ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னாலே வில்லங்க இருக்கான்னு சொல்லி போட்டு பார்ப்பாங்க. ஆமாம், வில்லங்க இருந்துச்சுன்னா அது வாங்க மாட்டாங்க. ஆமாம், இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க ஏலம் விட்டா கூட, ஆமாம், மத்திய அரசு ஏலம் விட்டா கூட வாங்குறதுக்கு முன் வர மாட்டாங்க. ஏற்கனவே மத்திய அரசு மாநில அரசு பிரச்சனை இருக்குப்பா ஆமாம். அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டில் இதே மாதிரி நிலமெல்லாம் இருக்குங்க. எக்கச்சக்கமாக நிலம் இருக்குது. நிலம் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இன்றைக்கி போய்க்கிருக்கு ஒரு நிலமும். ஸோ ஒரு ஒரு கிரவுண்டு ஒரு கிரவுண்டு 1 கோடியெலாம் போகிற நிலம்லாம் இருக்குது. மினிமம் ஒரு 4 கோடி 5 கோடி சென்னை சிட்டியில். அதனால் கர்நாடகா முடிவுக்கும் தமிழ்நாடு சேர்ந்து போராடி இருக்காங்க இப்போ. ஆமாம், அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். நம்மளால் வந்து என்னென்னா அவர் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தமிழக முதல்வர் விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து மத்திய அரசினுடைய இணக்கமான சில முடிவு, நிர்வாக ரீதியாக சில முடிவுகள் எடுக்கிற இணக்கமாக போவேன்னு சொல்லியிருக்காரு. அரசியல் வேறு நிர்வாகம் வேறுன்னு சொல்லியிருக்காரு. அவரே வந்து டீலிமிடேஷன் பற்றி பேசுகிறப்ப வந்து கர்நாடகா வந்து தெலுங்கானா சிஎம் வந்து ஒன்று பேசுகிறப்ப, டெப்டி சிஎம் பேசுகிறப்ப நாங்கள் வந்து தொகுதி வரையறை கொண்டு வரோம், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சார் அவர். யார்? அமித்ஷா கோரிக்கை வச்சிருக்காரு அவர் சப்ஜெக்ட் பேசுகிறப்ப. அப்போ வந்து அந்த சப்ஜெக்ட் எல்லாருக்குமே சொல்கிறாரு, எல்லா சிஎம்ஸ்க்கும் நான் அதை கோரிக்கை வைக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு நான் வேண்டுற சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் இந்த இதில் எனக்கு நீங்கள் சப்போர்ட் ஆதரவாக இருங்க, பாதிக்கப்படாத அளவுக்கு நான் கொண்டு வரேன், இருங்கன்னு சொல்லி சொன்னார். இந்த சப்ஜெக்ட் பேசினார். பேச உடனே வந்து என்னன்னா வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பாதிக்கப்படாமல் இருந்தால் நாங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அப்புறம் பெண்கள் சம்மந்தமான பிரச்சனை சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக கொண்டு வர சொல்லி பேசுனாங்க. பெண்கள் அந்த சிறுவர் சம்மந்தமானது, சிறுமியர் பாஸ்கோ ஆக்ட், அப்புறம் வந்து இது இதெல்லாம் பேசுனாங்க. பெண்கள் அதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துறோம், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்லாம் சீக்கிரம் வந்து இப்போ நடைமுறை கொண்டு வந்துடுறோம், ஆல்ரெடி இருக்குது, இன்னும் வந்து ஃபண்டு அதிகப்படுத்தணும். இன்னொன்று அந்த நிதி இல்லாமல் நிறைய இருப்பாங்க, நீதிபதிகள் இல்லாமல், கவர்மெண்ட் அட்வொகேட் இல்லாமல் அந்த கேஸ் எல்லாம் பெண்டிங்கில் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து நீதித்துறை வந்து நாங்கள் சீக்கிரம் வந்து கொண்டு வர சொல்லியிருக்காரு அவர். அவர் வந்து உள்நாட்டு பாதுகாப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்நாட்டில் வந்து சில இன்டர்னல் விஷயம்லாம் வந்து உடனடியாக கலையணும் சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு, கன்னியாகுமரி எல்லாமே முக்கியமான இடங்கள், சொன்னார். போக்குவரத்துலாம் இருக்கக்கூடிய இடங்கள், கொச்சின் எல்லாமே. தமிழ்நாடு சார்பாக தலைமைச் செயலாளர் வந்து ஒரு சாய்குமார் வந்து ஒரு கோரிக்கை வச்சார். என்ன கோரிக்கை வச்சார்னா பார்த்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேச ராய்ப்பூர்லேருந்து நம்ம கரூர் புகழூருக்கு ஒரு 6000 மெகாவாட்டில் டிரான்ஸ்மிஷன் லைன் கொண்டு வரோம், பவர் கிரிட். ஆமாம், பவர் கிரிட் வருது. அது இங்கேருந்து கேரளா வரையும் போகுது அந்த பவர் கிரிட். ராய்ப்பூர்லேருந்து இங்கே வருது, மத்திய பிரதேசத்துலேருந்து இங்கே வருது. மத்திய தொகுப்பில் மின்சாரம் கொடுக்குறது அப்படி மத்திய தொகுப்பில் வந்து என்னடான்னா கொண்டு வராங்க. அது வந்து இப்போ எப்போ எதனால அந்த ஆற்காடு வீராட்சியம் வந்து மின்துறை அமைச்சர் அந்த 2006 பீரியடில் அதிக மின்வெட்டு வந்து தமிழகம் சந்திச்சது. சரியா? அப்போ வந்து தமிழ்நாட்டில் அதிக மின்வெட்டு ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்ச பின்னாடி நம்ம வந்து கரண்ட்டுனால அவங்க ஆட்சி போச்சு. அவர் துறைமுருகன் கூட கொண்டுலாம் சொல்லுவார், எப்போ அவனால தான் ஆட்சியே போயிருச்சு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதுக்காக வந்து என்ன பண்ணாங்கன்னா ராய்ப்பூர் வந்து கொண்டு வந்தாங்க, கரண்ட் கொண்டு வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அதன் பின்னாடி மின்சாரத்துக்கு வந்து அரசு, ஜெயலலிதா அரசாக இருக்கட்டும், மற்ற அரசு, திமுக அரசாக இருக்கட்டும், 2 அரசும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து மின்சார உற்பத்தி வந்து பெருக்க ஆரம்பித்தாங்க. சோலாரு, அப்புறம் வந்து வாட்டர் சோர்ஸு, பல சோர்ஸ், காற்றாலை எல்லாமே வந்து. ஆமாம், விண்ட் சோர்ஸு, பல மேக்ஸிமம் தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. தனியார் அதிகமாக வந்துச்சு, பல சோர்ஸ் உற்பத்தி இல்லைன்னா கூட தனியார் அதிகமாக வந்தாங்க. சோர்ஸில் இருந்து அவங்ககிட்ட இன்னும் உற்பத்தியை வாங்கி மின் மிக மாநிலமாக அன்றைக்கி நம்ம இருக்கோம். ஸோ இந்த பவர் கிட்ட வர்றதுக்கு வந்து வருஷத்துக்கு 300 கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ணுறோம். அதை வந்து பராமரிப்பு சொல்லி 300 கோடி ரூபா வருஷம் கட்டுறோம் நம்ம மத்திய அரசுக்கு. இந்த பணம் நம்ம மின்சாரம் எடுக்கல, எதுக்கு நம்ம பணம் கட்டுறோம்னு சொல்லி இதை பேசணுன்னே அவர் வந்து அமித்ஷா வந்து ரொம்ப அதுக்கு வந்து அதெல்லாம் முடியவே முடியாது, அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிட்டாரு. அதெல்லாம் முடியவே முடியாது, நீங்கள் சொல்லி தான் நாங்கள் அவங்க இருந்து போட்டோம். அதாவது நம்ம அந்த வீட்டில் வாடகைக்கு இருப்போம்,
வாடகைக்கு இருந்துட்டு காலி பண்ணிட்டு பொருளே இல்லாமல் இருக்கும். ம் ஆனால் வீட்டு வாடகை கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆமாம், நாங்கள் அந்த ரூம் தான் பயன்படுத்தலையே, வாடகை குறைங்கன்னா குறைக்க மாட்டாங்க. குறைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இதில் மின் தொகுப்புலேருந்து நமக்கு மின்சாரம் வரலன்னாலும் ம் பவர் கிரீடுக்கு வந்து அப்போ அதை கட்ட கட்ட சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ம் அப்போ என்ன சொல்கிறாருன்னா வந்து நீங்கள் வந்து நீங்கள் தான் சொன்னீங்க, நான் பல்வேறு எடுப்பேன். ம் கிட்டத்தட்ட நாளை இந்த 6 7 8 மாநிலங்களை தாண்டி வருது. ஆ 8 மாநிலங்களில் எத்தனை விவசாய நிலங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் ஆறு மலை பல இதை தாண்டி வருதுங்க. அதெல்லாம் பராமரிப்பு அதிகமாக செலவுங்க. ம் அதெல்லாம் நீங்கள் இன்னூசி வாங்குறது ரொம்ப கஷ்டம். நான் கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன் அரசு. நாளைக்கு நீங்கள் உங்கள்கிட்ட பின் அதிகமாக இருந்தால் நாங்கள் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறோம். அதனால் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க. ஓ இங்கேருந்து மின்சாரம் கூட நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்கலாம். கொடுக்கலாம். நீங்கள் வந்து அதனால் வந்து இந்த திட்டம் நல்ல திட்டம் தான். ம் இதுக்கு 300 கோடி நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னா. ஆனால் 5 வருஷம் என்ன ஆகுது? ஆமாம். 1500 கோடி ஆச்சுல. 1500 கோடினா நம்ம வேறு ஸ்கீம் பயன்படுத்தலாம். நல்ல ஸ்கீம் பயன்படுத்தலாம்ல. ஆனால் அதுக்கு சம்மதிக்கல மத்திய அரசு. சம்மதிக்கலாம். நோ அப்படின்ட்டாங்க. நோ ஸ்ட்ராங்காக நோன்னு சொல்லிட்டாரு. ம் அது வந்து சீஃப் செக்ரட்டரி பயங்கர அப்செட் ஆகிட்டார் அதில். ஏன்னா அவர் வந்து ஒரு சப்ஜெக்ட் தான் பேசினாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு அப்ஜெக்ட் பண்ணிட்ட பின்னாடி அப்புறம் வந்து சொன்னாங்க. ம் ம் இந்த மாதிரியான பேசின பின்னாடி அவர் வந்து அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் போயிட்டாங்க. சரி சரி. சப்ஜெக்ட் போயிட்டு அவர் அப்புறம் வந்து இவர் என்ன நம்ம சிஎம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏதாவது விஷயங்கள் எடுத்து வச்சாரா? அதான் நம்ம சிஎம் வந்து என்னடான்னா ஸ்ட்ராங்காக சொன்ன விஷயம் என்னடான்னா வந்து இந்த விஷயம் தான் என்னடான்னா வந்து பெண்கள் பாதுகாப்பு, ம் நீட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினார் நம்ம சிஎம். ம் ம் நீட்டை வந்து எப்படியா ஒழிச்சாங்க அப்படின்னாரு. நீட்டை வந்து நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், நீட் வந்து நாங்கள் பாதிக்கிறோன்னு சொல்கிற பாலிசி வந்து அரசினுடைய பாலிசி, சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசுடைய பாலிசி. இந்த விஷயம் ம் பாலிசி விஷயத்தில் தலையிட முடியாது, உங்களுக்கு மட்டும் ஒழிக்க முடியாதுன்னு ஓப்பனாக சொல்லி விட்டார். அதுலேயும் ஆனால் அவரும் அந்த விஷயம் ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுக்காவது விளக்கு கொடுங்க அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக முடியவே முடியாது அப்படின்ட்டார். நீட்டை வந்து நீங்கள் வந்து ஒழிக்க நீங்கள் வந்து ஒழிக்க நினைக்கிறீங்க, முடியாது, உங்களுக்கு ஒரு மாநிலம் கொடுக்க முடியாது, அது வந்து இந்திய அரசுடைய பாலிசி அப்படின்ட்டார். பாலிசி மட்டும்ட்டார். ஆனால் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நம்ம புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். நீட்டை வந்து நீட் சப்ஜெக்டே நம்ம ஒரு சப்ஜெக்டாக ஒரு வருஷம் கொண்டு வந்து பிள்ளைங்களை படிக்க கொண்டா தான் அதிக மாணவர் நம்ம உள்ளே கொண்டு வரணும். நீங்கள் வந்து நம்ம என்ன இப்போ நம்ம பாடத்திட்டங்கள் இருக்குது, ம் பாடத்திட்டங்கள் என்ன பண்ணுறோம், நீட்டு வந்து நீட்டுக்கான சப்ஜெக்டை உள்ளே கொண்டு வந்தால் வேலை முடிஞ்சிச்சு நமக்கு. இல்லை அது கோச்சிங் சென்டர் வரணும், அதுக்கு கோச்சிங் சென்டர், அதை விட்டு கோச்சிங் சென்டர் தான் இப்போ பிரச்சனையாக. கோச்சிங் சென்டர் வந்து இதெல்லாம் அமித்ஷா தரப்புல இருந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க அமித்ஷா நம்ம புத்திசாலித்தனமாக அவங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க, சார் சரி சரி கோச்சிங் சென்டர் 2 லட்சம் 3 லட்சம் தங்குற ஃபீஸு ஃபுட்டு புக்கு எல்லாம் நிறையா ஆகுது சார். 2 லட்சம் மினிமம் 2 lakhs சார். அதுக்கப்புறம் வந்து நிறையா இருக்குது சார். எல்லாம் ஏழை மாணவர்கள் வந்து செலவு பண்ண முடியாது. அதனால் என்னடான்னா நீட் சப்ஜெக்ட் வந்து நம்ம 11th 12thலேயே வந்து மாணவர்கள் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதையும் பேசியிருக்காங்க. அதனால் வந்து புத்திசாலித்தனமாக நம்ம இந்த இதில் யோசிக்கணும். நீட்டை ஜெயிக்கிறதுக்கான அதே பாடத்திட்டத்தை மாணவர்கள் பாடத்திட்டத்தை படிக்க போகிறாங்க. அதே பாடத்தை வந்து நம்ம நீட் இல்லை இப்போ அந்த நீட்டில் அட்மிஷன் போட்டவங்களே 3 தடவை 4 தடவை எழுதி தான் போயிருக்கிறாங்க. 4வது வருஷம் எழுதி தான் போயிருக்காங்க. அதை வந்து நம்ம முன்னாடியே படிப்பு தனியாக கவர்மெண்ட் பேசுவாங்க அப்போ. ஸோ அது ஒரு தனி வேற என்ன பேசியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நதிநீர் பிரச்சனை வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி பிரச்சனையாக இருக்குது. வந்து அப்புறம் இவங்க மேகதாது வந்து கட்டுன்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு. அப்போ அவர் வந்து மேகதாது விஷயம் பேசினார். அவர் இப்போ டி.கே. சிவகுமார் இருந்துச்சு ரைஸ் பண்ணி, எனக்கு வெறும் 5 TMC தண்ணி தான் எனக்கு தேவைப்படுது, எனக்கெல்லாம் பெரிய எல்லாம் தண்ணிலாம் இல்லை, நீங்கள் வந்து ஏற்கனவே தண்ணி தரல, ஸோ இதில் அவங்க பாதிக்கப்பட்டோன்னு அதில் வந்து நமக்கு தான் சப்போர்ட்டாக பேசினார் இவர் அமித்ஷா. ஸ்டேட் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, நீங்கள் மதிக்க மாட்டீங்க, சொல்லியிருக்குது, ஆணையம் சொல்லியிருக்கு, எல்லாருமே சொல்லி அவர் மேலே கடுப்பில் இருந்தார். அதை வந்து இல்லை காட்டினார். பர்சனலாக அதில் பேச்சில் வெளிப்படுதுலாம் சொன்னாங்க. அது நம்ம சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி நம்ம மாநிலம் கொண்டு போகிறோம். ஜிஎஸ்டி அதிக அளவு நம்ம கட்டுறோம். நாங்கள் எங்களுக்கு வந்து பணத்தை திருப்பி நீங்கள் நிறையா கொடுத்தா இந்தியாவோட ஜிடிபிலே வந்து 30% மேலே தென் மாநிலங்கள் கட்டுறோம். நாங்கள் வந்து எனக்கு வந்து அதிக அளவில் பணத்தை கொடுன்னு சொல்லி நம்ம சிஎம் கேட்டார். அதுக்கு வந்து நான் பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் ஓடிச்சு. அப்புறம் கேரளா பேசுகிறப்ப ஒரு பெரிய பிரச்சனை எடுத்தாங்க. கேரளா சதீஷன் வந்து என்னன்னா முல்லை பெரியார் பிரச்சனை கையில் எடுத்தார். ஆமாம், அவங்க ஏற்கனவே படமெல்லாம் விட்டு அது பெரிய பிரச்சனையாக இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன சொன்னாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து முல்லை பெரியார் டேம் வந்து பலவீனமாயிருச்சு, எங்களுக்கு வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம், அணை உடைந்தால் எங்கள் மக்கள் வந்து கரையோர மக்கள் வந்து மிகப்பெரிய உயிர் அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி சொன்னார். உடனே நம்ம ஆட்கள் வந்து பிடபிள்யூ இவங்களாம் இருப்பாங்கல்ல, நம்மளால இல்லை ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து புவியீர்ப்பு சில கட்டின அணை. அது வந்து பழைய காலத்து மெத்தடில் கட்டினா நீங்கள் இப்போ கூட அந்த அணையெல்லாம் கட்ட முடியாது. 99 வருஷம் முடிஞ்சாலும் கூட வந்து இப்போ நீங்கள் ஏற்கனவே வல்லுநர்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஆய்வு பண்ணி ஒவ்வொரு மழை காலத்துலேயும் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு டெய்லி ஆய்வு பண்ணுற டெய்லி ஆய்வு பண்ணுறாங்க. அங்கே டீம் பண்ணிக்கிறேன். நீங்கள் தான் அதெல்லாம் பண்ணிக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய கட்டுப்பாடு தான் இருக்குது. கூட்டுங்க நீங்கள் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் அதெல்லாம் உடைக்கலாம் முடியாது.
ஒன்று அவங்க சொன்னாங்க பணம் தர்றோம், நீங்கள் வந்து அணையை கட்டுங்க. உங்கள் எல்லையிலே கட்டிக்குவாங்க. இல்லை புதிய அணையை கட்டுங்க. அதான் தமிழ்நாட்டு எல்லையிலே இல்லை அதே பகுதியில் தமிழ்நாட்டு எல்லையில் அதே பகுதியில் பார்த்து அதே பகுதியில் எங்கே அணை கட்ட முடியும்? அதில் இதை இடிச்சுட்டு கட்டணும் அப்படிங்கிறத அவங்க இதை இடிச்சா எப்படி மறுபடியும் கட்ட விடுவாங்க? அவங்க கட்ட விட மாட்டாங்கல்ல. தமிழ்நாட்டு எல்லைகளே கட்டிக்கோங்க, மெயின்டெனன்ஸ் எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு. தமிழ்நாட்டு எல்லைன்னா இப்போ நம்ம வந்து இன்னும் இடுக்கி கேரளா இடுக்கி பீர் மடை கொடுத்த மாதிரி அதை வாங்கணும். குமிழியை வாங்கணும். குமிழியை எல்லைவரை சேர்த்து வாங்கினா தான் அந்த அணைப்பரப்பில் கேட்ச்மெண்ட் தேக்கடி மட்டும் வாங்கினா தான் நமக்கு வந்து அது நீர்பிடிப்பு பகுதி கேட்ச்மெண்ட் ஏரியா வாங்கினா தான் நம்ம வந்து இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம வந்து அணை கட்ட விட மாட்டான். ஸோ உற்பத்தி ஆகிற இடமே நம்ம ஏரியாவிலேருந்து உற்பத்தி ஆகி போகுது எல்லாம் சரி. அவங்க அதெல்லாம் நம்ம சொல்கிறாங்க. முல்லையும் பெரியார் சேர்ந்து உற்பத்தி தண்ணி ஒரே தண்ணி போய் இடம் தான் முல்லை பெரியார் டேமு. ஸோ அந்த டேம் வந்து என்னன்னா டேம் வந்து எங்களுக்கு உடஞ்சிடும் பயப்படுறாங்க. நாம வந்து என்ன சொல்கிறோன்னா ஆப்ரேஷன்ஸ்லாம் அவங்ககிட்ட தான் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, இது மெயின்டெனன்ஸ்லாம் நாங்கள் தான் பண்ணுறோம், நிர்வாகம் அவங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அணை வந்து பலமாக தான் இருக்குது, பலவீனமாக நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க வந்து நாங்கள் பணம் தர்றோம், நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சேம் ஒத்துக்கல. இல்லை அணை சம்மந்தமான அப்புறம் அமித்ஷா தலையிட்டு அதெல்லாம் வந்து மத்திய அரசினுடைய கண்காணிப்பில் இருக்குது. அதனால் வந்து இது வந்து இஷ்யூ கொண்டு போனாங்க. அதே மாதிரி இவங்க சொன்னாங்க ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் சண்டை நடந்துச்சு. என்ன சண்டைனா வாக்குவாதம். ஆமாம் அவங்க உரிமை பேசுகிறப்ப வந்துன்னா அங்கே நதி கிருஷ்ணாவும் அப்புறம் வந்து கோதாவரியெல்லாம் பிரச்சனை பேசுனாங்க. அதுபோல் வந்து அவங்க நதி நீர்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஓடிக்கி இருந்துச்சு. அப்போ சொன்னார், என்ன சொன்னார்னா சந்திரபாபு ஒன்று சொன்னார், சார் நீங்கள் வந்து நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நதியிலையும் ஒன்றா இணைச்சிட்டீங்க, இணைச்சிட்டீங்க. இப்போ வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்து சவுத்தில் நீங்கள் இணைங்க, நதி நீரை இணைங்க, இணைச்சா தான் வந்து எங்களுக்கு பிரச்சனைலாம் வந்து முடியும். அதுக்கான முன்னெடுப்பு பண்ணுங்க. ஏன்னா வி ஆர் இண்டியன்ஸ் சொல்லி நாசுக்கா அப்படியே பேசி பேசி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏசி கேட்டு வாங்குறாரு. ஏன்னா கூட்டணி கட்சியில் இருக்காரு அவரு. ஏற்கனவே நிறைய பணம் வாங்கிட்டு போயிருக்காரு. இந்த ஆட்சியில் வந்து அதிக பணம் வாங்கின ஒரே அரசு ஆந்திரா. அதே மாதிரி தாங்கி பிடிக்கிறதே அவங்க தானே. அதே மாதிரி நம்மகிட்ட இருக்க இந்த எல்லா நிறுவனங்களையும் தட்டிட்டு அவர் தான் போறாரு. இண்டஸ்ட்ரியில் பூரா இப்போ கூகுள் டேட்டா சென்டர்லாம் அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. கியா காருக்கு ஏன்னா பெரிய நிறுவனங்களுக்கு வந்து மத்திய அரசுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும். அது வந்து அவருக்கு ஈஸியாக கிடைச்சிருது. நாசுக்கா பேசக்கூடிய சீனியர் பொலிட்டிஷியன்ஸ் அவர் அங்கே கூட்டிட்டு போயிறாரு. அவர் இன்னொரு விஷயத்த ஒன்று சொன்னார், நமக்கு அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னார். ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சொன்னார், சார் நீங்கள் வந்து அங்கே வந்து காசி கங்காலாம் இணைச்சிட்டீங்க, அது மாதிரி இங்கே வந்து கோயில் காஞ்சிபுரம், திருப்பதி, மதுரை, இந்த மாதிரி திருப்பதி எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் புண்ணிய தலங்கள்லாம் இருக்குது, அது என்னங்க அப்படின்னாரு. ஒரு ஆன்மீக சுற்றுலா மாதிரி ஆன்மீக டூரிசத்தை உண்டாக்குங்க, எங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் அதில். ஸோ அதை நீங்கள் ரெவன்யூ பண்ணீங்கன்னா வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லாமே பயன்பெறும். ஏன்னா கோயில்கள்லாம் பிரம்மாண்டமாக இங்கே தான் ராமேஸ்வரத்தை வரை ராமேஸ்வரம், மதுரை மீனாட்சி அம்மன், சரிங்களா, அப்புறம் வந்து காஞ்சிபுரம், சரிங்களா, காஞ்சிபுரம் பெருமாள் அண்ட் காஞ்சிபுரம் வந்து சிவன் எல்லாத்தையும் எல்லாம் இணைங்க அப்படின்னு சொன்னார். அதுபோல் வந்து அங்கிட்ட திருப்பதி இருக்குது, ஒவ்வொரு தலங்களும் இணைச்சிங்கன்னா வந்து சவுத்து நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு கோரிக்கை வச்சார். அவர் நல்ல கோரிக்கை உடனே அதை பரிசீலனை பண்ணி சொல்லிட்டார் அவர். சரி அது அவங்களுக்கு பிடிச்ச கோரிக்கை. ஆமாம், பிடிச்ச கோரிக்கை. அதனால் வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கோரிக்கை வந்து என்னன்னா வந்து அவர் வந்து ரொம்ப லைக் பண்ணார். லைக் பண்ணிவிட்டு அப்புறம் பேசினார். ஏற்பாடு வந்து தமிழ்நாடு வந்து நம்ம சொன்னோம், நம்ம என்ன சொன்னோம்னா வந்து இன்னொரு விஷயத்த சொன்னார். அவரே ஒரு விஷயத்த சொன்னார், உள்துறை அமைச்சர். இல்லை அவர் சந்திரபாபு. ஆமாம். இது வந்து என்னன்னா வந்து நாங்கள் வந்து எம்ஜிஆர் பீரியட்லேயே இதெல்லாம் நாங்கள் யோசிச்சோம். நாங்கள் இது ஆன்மீக சுற்றுலா. ஆமாம், எம்ஜிஆர் சின்ன இருக்குது, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். அதாவது எம்ஜிஆர் என்டிஆர் காலத்தில். ஆமாம், அந்த திட்டங்களே இருந்துச்சு. அதனால் நீங்கள் எனக்கு அதை சொல்லுங்கன்னு சரிண்டா அவர் ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா வந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. 15 பஸ்ஸு வந்து வாகனங்கள் வந்து 15 வருஷமாக பழையமான வாகனங்கள் வந்து 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜீவோ போட்டு ஓட்டிக்கிருக்கோம். ஆமாம், அதெல்லாம் ஸ்க்ராப் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொல்யூஷன் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, சரிங்களா. ஸோ அந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா 15 வருஷம் வண்டினா வண்டி தூக்கி ஸ்க்ராப்பில் போட்டுருவாங்க. இப்போ டெல்லி கார்ஸு, டெல்லி சொல்லி விற்கிறாங்க, விற்பாங்க. 10 வருஷம் ஆன காரு, 5 வருஷம் ஆன கார்லாம் வந்து ரெட் சீப்பாக கிடைக்கும். ஏன்னா அங்கே வந்து 5 வருஷத்துக்கு மேலே ஓட்ட முடியாது, ஓட்டினா ஸ்க்ராப்பு தான் போயிடாது. ஸோ அது வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு சில கோரிக்கை வச்சோம், அதுக்கு நோ அப்படின்ட்டாரு. கவர்மெண்ட் பஸ்ஸஸ், கவர்மெண்ட் வெஹிக்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 வருஷம் தூக்கி போட்டுருங்க அப்படின்ட்டாரு. 5 வருஷத்துக்கு மேலே பொல்யூஷன் பிரச்சனை வரும். BS6 ஓடிக்கிறதுக்கு இப்போ BS6 போய்க்கிருக்கு. அதுக்கு முந்தைய வாகனங்கள் 15 ஆண்டுகள் பழையமானவங்களுக்கு வந்து புதுப்பிக்க வேண்டாம். ஆல்ரெடி 5 வருஷத்துக்கு மேலே வாகனம் நம்மகிட்ட வந்து 5 லட்சம் வாகனங்கள் ஓடிக்கிருக்காங்க தமிழ்நாட்டில். இது பெரிய பட்ஜெட் தேவைப்படும்ல அதுக்கு. ஆமாம், அதனால் வந்து என்னென்னா வந்து அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இன்னொன்று பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா
இதெல்லாம் போக வந்து என்னடா நான் வந்து தொகுதி வரையறை கொண்டு வரேன், எல்லாருக்கும் செய்கிறேன், எல்லா மாநிலங்களும் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு மாநிலம் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரு சப்ஜெக்ட் கிறிஸ்பியாக பேசணும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அவரு ஒரு சப்ஜெக்ட் பெருசாக எடுத்தார், ட்ரக்ஸ் ஃப்ரீ இந்தியா. ஓ, அது எல்லாரும் ஏற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆமாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதை நோக்கி போய்க்கிருக்கோம், ட்ரக்ஸ் ஃப்ரீ இந்தியா நோக்கி போய்க்கிருக்கோம். போதை இல்லா இந்தியா தான். போதை வந்து இந்தியா ஒரு பெரிய சவாலாக இருக்குது, இந்தியா முழுக்க முன்னேற்றத்துக்கு வந்து பெரிய சவாலாக, இளைஞர்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக. இது வந்து என்னன்னா உள்நாட்டு பாதை வெளிநாட்டு பாதை எல்லாம் இருக்குது. தீய சக்திகள்லாம் இந்திய நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. குறிப்பாக வந்து பாகிஸ்தான் நிறைய போதைப் பொருள் உள்ள கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறாங்க. முதல்ல வந்து இந்தியன் எக்கனாமிக்கை சரிக்கிறதுக்கான லெவலில் இயங்குறாங்க. அதனால் வந்து எல்லா துறைமுகத்துலேயும் வந்து இறங்குது இல்லை. ஆமாம், அதனால் வந்து பாகிஸ்தான் தான் பண்ணுது. பாகிஸ்தானுக்கு பின்னாடி சில சைனா ஈனாலாம் இருக்குது, அரசியலையும் உள்ள கலந்து பேசிட்டாரு, பக்கா பேசிட்டாரு. ட்ரக்ஸ் ஃப்ரீ இந்தியா தான் என்னோட லட்சியம், அதை நோக்கி நாங்கள் போகிறோம், நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா போதை ஒழிக்கிறதுக்கு என்ன வேணால் நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. போதைக்கு வந்து இந்த மீட்டிங்கு தமிழ்நாட்டில் வந்து கஞ்சா உற்பத்தி கிடையாது. ஆமாம், வேற அந்த பவுடரு மெத்து அதெல்லாம் சொல்கிறாங்களே, எதுவுமே இங்கே கிடையாது. ஆமாம், எல்லாமே வெளிநாட்டில் இருந்து வருது, வெளி மாநிலத்தில் சொன்னாங்க. அது பொறுப்பே அமித்ஷா தான். ஆமாம், அப்போ அவர் தான் அதை தடுக்கணும். அப்போ அந்த எல்லாருக்கும் கூட்டத்தில் பொறுப்பு சொல்லிட்டாரு, நான் தடுக்காம விட மாட்டேன். ஸோ அதுக்கு எவ்வளோ பணம் வேணால் நான் தர்றேன். போதைக்கு எதிரான எல்லாரும் ஒரு குரல் கொடுப்போம். நம்ம சீமும் மராத்தான்லாம் ஓடி இருக்காரு. ஆமாம் ஆமாம், அவரும் ஆர்வமாக தான் இருப்பார். போதைக்கு எதிராக வந்து ஒரு குரல் கொடுப்போம் நம்ம அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. அடுத்து அதை தாண்டி எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணு சொல்லியிருக்காரு. விருந்து வேற நடந்திருக்கு. அதை தான் அடுத்த மீட்டிங் நடக்கிற மீட்டிங் இடத்துல ஃபிக்ஸ் பண்ணாங்கல்ல, அதை சொல்லணும்ல. இருந்த மீட்டிங் மாமல்லபுரம் போகிறதா? நோ இப்போ வந்து 2 இயர்ஸ்க்கு ஒரு இந்த மீட்டிங் நடக்குது. ஆமாம், அடுத்த மீட்டிங் கேரளாவில் அங்கே நடந்துச்சு. இப்போ இங்கே துணைத் தலைவர் அடுத்து எங்கே நாங்கள் சொல்லணும் ஃபிக்ஸ், இந்த மீட்டிங் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க அதையும். ஆமாம். அடுத்த மீட்டிங் எங்கன்னா தெலுங்கானா நடக்க போகுது. தெலுங்கானா சொன்னாங்க, தெலுங்கானா மாநிலங்கள் பிரிச்ச முன்னாடி எங்கிட்ட நடக்கவே இல்லை. எங்கள் இதில் கோரிக்கை வச்சோம், அவங்களுக்கு முதல் கூட்டமாக இருக்கும்னு இந்த அமைப்புக்கு 32வது கூட்டமாக இருக்கும். ஆமாம், தெலுங்கானாவுக்கு முதல் கூட்டமாக. அப்போ சொன்னோடனே அவர் என்ன சொன்னார், ஓகே அக்செப்ட், எல்லாம் ஓகேவான்னு கேட்டாங்க. எல்லாம் கை தூக்கிட்டாங்க, ஓகே சரி எல்லாம் ஓகேன்னு. இது விருந்தில் நடந்துச்சா மீட்டிங்கில் நடந்துச்சு? மீட்டிங் முடிஞ்சு சுவாரஸ்யமாக ஒன்று சொல்கிறாரு, எல்லாருக்கும் மதிய உணவு உங்களோட நான் சாப்பிட போகிறேன் வாங்கணுன்னே எல்லாம் நம்ம ஆட்கள்லாம். அதனால தான் அவர் மாமல்லபுரம் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு இவங்களோட சாப்பிட போனோடனே போய் பார்த்தா எல்லாம் பார்த்தா அதிர்ச்சி, எல்லாம் வெஜிடேரியன். ஆமாம், அமித்ஷா வெஜிடேரியன் தானே. அவர் வெஜிடேரியன், மொத்தம் எல்லாரும் வெஜிடேரியன், எல்லாம் அந்த இது எல்லாம் வெஜிடேரியன் போச்சு. என்னென்ன சாப்பாடு போட்டாங்கன்னு சொல்லி அது வரையும் சொன்னாங்க. என்ன சாப்பாடுனா வந்து மெனு எல்லாம் ஸ்பெஷல் மெனுவாக இருந்திருக்கும். ஆமாம், சப்பாத்தி சப்ஜி அதுலேயும் இருந்துச்சா? ஆமாம், வாழைப்பூ வடை, கீரை பொரியல், கேரட் பொரியல், சப்பாத்தி, வெஜ்ஜு பிரியாணி, தயிர் சாதம், அப்புறம் வெஜ்ஜு கட்லெட்டில் ஸ்பெஷல் கட்லெட்டு, இளநீர் பாயசம் போய் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஒன்று, ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா இடிச்ச வத்த குழம்பு தான் ஒன்று வச்சுருக்காங்க. கேரளாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரளா ஃபுட்டு ஒன்று வச்சுருக்காங்க. தெலுங்கானா ஃபுட்டு ஒன்று வந்து அந்த ஒரு இது என்னது துவையல் மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க ஒரு பச்சை கீரை துவையல் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ரசம் அப்படி ஒவ்வொரு இது வச்சுருக்காங்க. அதாவது மீட்டிங்கோட பெருசாக வந்து சாப்பாடு தான் இருந்துருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்து விருந்து அப்படிங்கிற விருந்தோம்பல்ங்கிறது பெரிய விஷயம். ஆமாம், இளநீர் பாயசத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம இளநீர் பாயசம் வாட்டி நொறுக்கி தள்ளியிருக்காரு. அவர் 2 கப் வாங்கி சாப்பிட்ருக்காரு. அமித்ஷா வாங்கி சாப்பிட்ருக்காரு. எல்லாருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொருத்தர் அதிகாரியும் அப்போ குளிர்ச்சியாக போயிருக்காருன்னு அர்த்தம். ஆமாம், மீட்டிங்கில் சந்தோஷம் இருக்குது. ஆமாம் போனோடனேவும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இப்படி ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லி போயிருக்காரு. சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து அப்புறம் வந்து ஒரு ஒன்றே முடிச்சுட்டு சாப்பாடு முடிச்சுட்டு 2:40 கிளம்பி அவர் வாட்டில் கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனேன், இவர் கிளம்பி அனுப்பிச்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு சிஎம் கிளம்பி போனேன். டிகே சிவகுமார் மட்டும் சிரிபுரமுத்தூர் போயிட்டு சில விஷயங்களை பண்ணிட்டு போயிருக்காரு. கூட்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. சிஎம் விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை தான். சாதனை தான், நம்பிக்கையாக அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் இருக்கார். பரவாயில்ல, நம்ம ட்ரக்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறோம், ட்ரக்ஸ்க்கு வந்து ட்ரக்ஸ் ஃப்ரீ இந்தியானா ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு வந்திருக்கு, நமக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கிளிக்காருன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து அவருக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் கொஞ்சம் எண்ணிக்கையில் அதிகமாக வந்துட்டாங்க, கொஞ்சமாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, அது வந்து சந்திரா பின்னாடி 40 பேரை கூட்டு வந்தார். கூட வந்தவங்க எண்ணிக்கை அதிகமாக. சீஃப் செக்ரட்டரி, அப்புறம் வந்து அவங்களோட சிஎம் செக்ரட்டரி 1, 2, 3 வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. எந்த அஜெண்டாக்கு ஏற்ற அந்த துறை செக்ரட்டரிலாம் கூப்பிட்டுருந்தாங்க. எல்லாமே கூப்பிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் 10 இப்போ 40 பேரை கூப்பிட்டு வந்திருந்தாரு. நம்மலாம் கம்மி தான் போனோம். ஒவ்வொருத்தரும் 10, 15, 20 வந்திருந்தாங்க. அதனால் ஹோட்டல் பத்தலை. பக்கத்தில் இருக்க எல்லா ஹோட்டலையும் பிடிச்சிட்டாங்க. எம்ஜிஎம் வரையும் எடுத்துட்டாங்க. 4-5 ஹோட்டலில் புக் பண்ணி எல்லாருக்கும் சீஃப் செக்ரட்டரி அண்டு இருந்தார். அப்புறம் வந்து ஹோம் செக்ரட்டரி வந்திருந்தார். ஹோம் செக்ரட்டரி அவர் வந்திருந்தார். ஆனந்தகுமார் அவர் வந்திருந்தார்.
அவரும் அந்த இதெல்லாம் பார்த்து அவரெல்லாம் வந்து எல்லாமே வச்சு வெற்றிகரமாக நடத்தி வெற்றிகரமாக முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு மாநில உரிமையும் இதில் நிலைநாட்டப்பட்டிருக்கு. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கமாக போகிறோம் அப்படிங்கிறதையும் பணம் கொடுக்குறப்ப தான் தெரியும், நமக்கு பணம் வரதான் தெரியும். தெரியும். வெறும் பேச்சோட இருக்கா, செயல்பாட்டில் இருக்கா தெரியும். போக 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 தெரியும். பட் இது ஒரு முதல் மீட்டிங் அவருக்கு. 5 மாநிலங்களோட விஜய்க்கு வந்து முதல் மீட்டிங்கு. அந்த மீட்டிங் அவர் கூட தனியாகவும் எல்லாரும் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க, செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஸ்டார் சிஎம்ல அவர். ஆமாம். அதனால் அவர் எடுத்துக்கிட்டாங்க. இந்த கூட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுச்சு. இதோட இம்பாக்ட் என்னன்னு அடுத்து நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். கண்டிப்பாக. நன்றி. நன்றி.